வாங்க, இன்னைக்கு நாம டிரைவிங்ல ரொம்ப முக்கியமான ரெண்டு விஷயங்களை பத்தி பார்க்க போறோம். ஒன்னு வண்டியை எடுக்கிறது, இன்னொன்னு ஓவர்டேக் பண்றது. இந்த ரெண்டுக்குமான பாதுகாப்பு விதிகள்ல எந்த ஒரு சமரசத்துக்கும் இடமே கிடையாது. அத பத்தி தான் இப்போ தெளிவா தெரிஞ்சுக்க போறோம். நீங்க வண்டிய ஸ்டார்ட் பண்ணி மெதுவா நகர்த்தும் போதும் சரி, இல்ல வேகமா போற வண்டிய முந்தி செல்லும் போதும் சரி, இதுக்கான ரூல்ஸ் ரொம்பவே சிம்பிள், ஆனா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். இது உங்க பாதுகாப்புக்கு மட்டும் இல்ல, ரோட்ல போற மத்தவங்க பாதுகாப்புக்கும் இதுதான் அடிப்படை. இதுல கொஞ்சம் கூட நாம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே முடியாது. இப்போ நாம பார்க்க போற எல்லா பாதுகாப்பான வாகன நகர்வுகளுக்கும் ஒரு கோல்டன் ரூல் இருக்கு. யூகே ஹைவே கோட்ல இருக்கிற இந்த அடிப்படை விஷயத்த முதல்ல புரிஞ்சுக்கிட்டாலே போதும். இதுதான் எல்லாத்துக்கும் அஸ்திவாரம். கண்ணாடிகள், சிக்னல், அப்புறம் செயல்பாடு. அதாவது மிரர்ஸ், சிக்னல், மெனோவர். இந்த வரிசை ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஒரு மந்திர மாதிரி மனசுல பதிய வச்சுக்கோங்க. ஏன் சொல்றேன்னா, ஒவ்வொரு டிரைவரும் கண்டிப்பா பின்பற்ற வேண்டிய ஒரு கட்டளை இது. அதிகாரப்பூர்வ விதிமுறைகள்ல இது திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கு. சரி, முதல்ல வண்டியை நிறுத்தி வச்ச இடத்துல இருந்து எடுக்கிறத பத்தி பாப்போம். இதுக்கு முதல் படி ஒரு 360 டிகிரி ஸ்கேன். அப்படின்னா என்ன? வண்டியை எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களை சுத்தி, முன்னாடி, பின்னாடி ரெண்டு பக்கமும்னு ஒரு முழு ரவுண்ட் பார்க்கணும். உங்க கண்ணுக்கு தெரியாத மறைவான இடங்கள் உட்பட எல்லாத்தையும் சரியா கவனிக்கணும். உங்க வண்டிய 1 இன்ச் நகர்த்துறதுக்கு முன்னாடி கூட இந்த 4 ஸ்டெப்ஸை நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணியாகணும். 1. எல்லா மிரர்ஸையும் பாருங்க. 2. உங்க பிளைண்ட் ஸ்பாட், அதாவது கண்ணாடியில தெரியாத இடங்களை பார்க்க தலைய திருப்பி உங்க தோள்பட்டைக்கு மேல பாருங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். வெறும் மிரர் மட்டும் பத்தாது. 3. தேவைப்பட்டா சிக்னல் போடுங்க. 4. கடைசியா இன்னொரு தடவை சுத்தி முத்தி பார்த்துட்டு அப்புறமா வண்டியை மெதுவா எடுங்க. அடுத்து ஓவர்டேக் பண்றது. இதுல ரிஸ்க் கொஞ்சம் அதிகம். அதனால நீங்க ஓவர்டேக் பண்ணலாமா வேண்டாமான்னு முடிவு பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன செக்லிஸ்ட் மாதிரி மனசுக்குள்ள ஓட்டி பார்க்கணும். இது ஒரு கோ நோ கோ டெஸ்ட் மாதிரி. நீங்க ஓவர்டேக் பண்றதுக்கு முன்னாடி உங்களையே இந்த 3 கேள்வியை கேட்டுக்கோங்க. 1. முன்னாடி இருக்கிற ரோடு தெளிவா இருக்கா? 2. ஓவர்டேக் பண்ணி மறுபடியும் உங்க லைனுக்குள்ள வர போதுமான கேப் இருக்கா? 3. உங்களுக்கு பின்னாடி வர யாராச்சும் ஏற்கனவே உங்களை ஓவர்டேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா? இதுல இந்த 3வது கேள்விதான் மிக மிக முக்கியம். இந்த ஒரு செகண்ட மட்டும் கொஞ்சம் தனியா பாப்போம். ஏன்னா இது அவ்ளோ முக்கியம். யோசிச்சு பாருங்க, நீங்க ஓவர்டேக் பண்ணலான்னு நினைக்கிற அதே நேரத்துல உங்களுக்கு பின்னாடி வர வண்டி உங்களை ஓவர்டேக் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம். இதை நீங்க கவனிக்காம விட்டீங்கன்னா அது ரொம்ப மோசமான பக்கவாட்டு மோதிர விபத்துல கொண்டு போய்விடும். அதனால சிக்னல் போடுறதுக்கு முன்னாடி உங்களை யாரும் முந்தலன்னு 100% உறுதிப்படுத்திக்கோங்க. சரி, எல்லா செக்கும் பண்ணியாச்சு, ஓவர்டேக் பண்றது சேஃப்னு முடிவு பண்ணிட்டீங்க. இப்போ அதை எப்படி கரெக்டா பாதுகாப்பா செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுல 2 விஷயம் முக்கியம். 1. எவ்வளோ வேகமா கடந்து போறீங்கன்னு. 2. எப்படி மறுபடியும் உங்க லைனுக்குள்ள வரீங்கன்னு. ஓவர்டேக் பண்ணும்போது தயங்கி நிக்கவே கூடாது. எதிர் திசையிலயோ இல்ல ஆபத்தான பகுதியிலயோ நீங்க இருக்கிற நேரத்தை முடிஞ்ச அளவுக்கு குறைக்கணும். அதனால வேகத்தை அதிகப்படுத்தி டக்குன்னு அந்த வண்டியை தாண்டி போயிடணும். அப்புறம் நீங்க முந்தின வண்டிக்கு முன்னாடி போதுமான இடைவெளி இருக்குன்னு உங்க மிரர்ல பார்த்ததுக்கு அப்புறமா தான் மெதுவா உங்க லைனுக்கு திரும்பணும். அவங்களுக்கு முன்னாடி திடீர்னு கட்டடிச்சிங்கன்னா அது ரொம்பவே ஆபத்தானது. காரு, லாரி மாதிரி வண்டிகளை ஓவர்டேக் பண்றது ஒரு வகை. ஆனா சைக்கிள் ஓட்டுறவங்க, குதிரை சவாரி செய்யறவங்க மாதிரி எளிதா பாதிக்கப்படக்கூடிய பயணிகளை முந்தி செல்லும்போது நம்மளோட பொறுப்பு இன்னும் அதிகமாகுது. ஒரு சைக்கிள் ஓட்டுறவங்கள நீங்க ஓவர்டேக் பண்ணும்போது உங்க வேகம் மணிக்கு 30 மைல் இருந்தா கூட அவங்களுக்கும் உங்க வண்டிக்கும் நடுவுல குறைஞ்சது 1.5 மீட்டர் இடைவெளி இருக்கணும். இது கட்டாயம். அதுவே ஒரு குதிரை சவாரி செய்யறவங்களா இருந்தா குறைஞ்சபட்சம் 2 மீட்டர் இடைவெளி விடணும். அது மட்டும் இல்ல, அவங்கள கடந்து போகும்போது உங்க வேகம் மணிக்கு 10 மைல்களுக்கு குறைவா இருக்கணும். மெதுவா சத்தம் போடாம போகணும். இந்த மீட்டர் கணக்கெல்லாம் குழப்பமா இருந்தா சிம்பிளா இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சைக்கிள்ல போறவங்களையோ இல்ல குதிரைல போறவங்களையும் ஓவர்டேக் பண்ணும்போது நீங்க ஒரு காருக்கு எவ்ளோ இடம் கொடுப்பீங்களோ அதே அளவு இடத்தை அவங்களுக்கும் கொடுங்க. இது வெறும் ஒரு பரிந்துரை கிடையாது, இது ஒரு சட்டப்படியான தேவை. அதனால அடுத்த தடவை நீங்க வண்டியை ஓட்டும்போது இந்த கேள்வியை உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. நான் சும்மா ரோட்டை பார்த்துட்டு ஓட்டுறேனா, இல்ல சுத்தி என்ன நடக்குதுன்னு முழுசா உணர்ந்து ஒரு முழு படத்தையும் பார்த்து ஓட்டுறேனா? பாதுகாப்பான டிரைவிங்கிறது வெறும் ரூல்ஸை ஃபாலோ பண்றது மட்டும் இல்ல, அது ஒரு முழுமையான விழிப்புணர்வு நிலை. யோசிச்சு பாருங்க.